நீ இப்ப வெளில போறது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க உன்னை கடத்திட்டு கூட போயிடுவாங்க. அம்மா சுதா, அந்த அளவுக்கு போகலனாலும் அருண குழப்பியாவது விட்டுருவாங்க. இவனும் சத்தியத்தை மறந்துட்டு இவன் எங்கேயாவது போயிட்டான்னு வெய்யு, இவனை நான் எங்கன்னு போய் தேடி அலைவேன். ஏற்கனவே 2 தடவை கல்யாணம் நின்னு போய் நான் அசிங்கப்படுற மாதிரி ஆயிடுச்சு. இப்பவும் கல்யாணம் நின்னு போச்சுன்னா அப்புறம் என்னால தாங்கிக்க முடியாது. திரும்பவும் கல்பனா முன்னாடி கூனி குறுகி போய் நிக்க நான் தயாரா இல்ல. எத்தனை தடவை தான் நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கறது? ஒவ்வொரு தடவையும் நான் அவளுக்கு வாக்கு கொடுக்கறதும் அதை காப்பாத்த முடியாம போறதும் எனக்கு கேவலமா இருக்கு. அப்பா, போதும் போதும். இதுக்கு மேலையும் எந்த அவமானத்தையும் எனக்கு தேடி கொடுத்துறாதப்பா. அம்மா அம்மா அம்மா, அண்ணி, அருண் என்னமோ வேணும்னே உங்களை அவமானப்படுத்துற மாதிரி பேசாதீங்க. அதெல்லாம் நீங்களா தேடிக்கிறது. சீதா, அம்மாவோட வாக்க காப்பாத்த வேண்டிய பொறுப்பு என் பையனுக்கு இருக்கு. அவன் கண்டிப்பா காப்பாத்துவான். நீங்க யாருமே இடையில பூந்து குட்டைய குழப்பாம இருந்தாலே போதும். அருண், உன் சந்தோஷத்துக்கு எதிரா நிக்கணும்னு நான் என்னைக்குமே நினைச்சதில்ல. அந்த நேர அவசரத்துக்கு ஒரு முடிவு எடுத்துட்டா அதையே நிரந்தரமா ஆக்கணும்னு நீ பாக்குற. அப்படி அமையற வாழ்க்கை உனக்கு சரியா இருக்காதுப்பா. அதனாலதான் நீ கல்பனாவை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுல நான் ரொம்ப தீவிரமா இருக்கேன். அருண், இது உடனே நடக்கணும்னு தவிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குப்பா. நம்ம குடும்பத்துல ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனை குழப்பம்னு வந்துட்டே இருக்கு. உங்க அப்பா வேற உடம்புக்கு முடியாம படுத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது என் மனசு ஒரு நிலையிலேயே இல்ல. நிம்மதியா சாப்பிட முடியல, தூங்க முடியல. இந்த கல்யாணம் நடந்தாதான் ஓரளவுக்காவது நம்ம குடும்பத்துல அமைதி வரும்பா. நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு எந்த பிரச்சனையும் பண்ணாம கல்பனாவ நீ கல்யாணம் பண்ணிக்கோடா. அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணு, என்ன வேணாலும் செய். நான் உன்னை தடுக்கவே மாட்டேன்பா, தடுக்க மாட்டேன். அது வரைக்கும் நான் இப்படி கெடுபடியா தான் இருப்பேன். இந்த அம்மாவை தப்பா எடுத்துக்காத. அக்கா, நீ சொல்றது ஒன்றும் மாப்பிள்ளைக்கு புரியாம இல்ல. அருணோட சூழ்நிலையும் நீ தான் புரிஞ்சுக்கணும். அவன் அந்த வேலைக்காக கட்டாயம் போகணும் போல் இருக்கு. நீ வேணா பர்மிஷன் கொடு, நான் மாப்பிள்ளையோட போயிட்டு அவனை அப்படியே பத்திரமா கூட்டு வந்துடுறேன். எனக்கு ஒரு விஷயமே புரியல. நீங்க எல்லாருமே இவனை வெளியே அனுப்புறதில்ல, ஏன் இவ்வளவு குறியா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த விஷயத்துல நான் யாரையும் நம்புறதா இல்ல.